ஆமென். நான் இன்னைக்கு மாலையில ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க என்ன சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஆராதிக்கிற தெய்வம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்துல வாசிக்கும் பொழுது சொல்றாரு, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமென். ஆபத்துல ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனையில தான் ஆண்டவரை தேடுவான். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு மனிதனுக்கு போராட்டம் வரும் பொழுது, ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வரும் பொழுது, அல்லது ஒரு மனிதனுக்கு ஒரு தோல்வி வரும் பொழுது, அவன் யாரை நோக்கி கூப்பிடுகிறான் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் இக்கட்டுகள்னா அவனால வெளியே வர முடியாத பிரச்சனைகளில் இருந்து, அவனால வெளியே வர முடியாத காரியங்களில் இருந்து ஆண்டவர் அவனை என்ன செய்வாரா? விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். 20வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஆமென். ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார் ஒரு மனிதனை அப்படின்னா, அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் என்பது அவருடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது, அவருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் என்ன செய்றாரா? அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வசனத்துல என்ன உண்டு? வல்லமை உண்டு. நான் பேசுற வார்த்தையில என்ன உண்டுன்னா வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நான் பேசுறது என்னுடைய வார்த்தை இல்ல, இது ஆண்டவருடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். இந்த கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன உண்டு? வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உண்டு, வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை உண்டு, தோல்விகளை வெற்றியாக மாற்றுகிற வல்லமை உண்டு, பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தையில உயிர் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஆமென். வேதத்திலே படிக்கும் பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். படிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, 100க்கு அதிபதி என்ற ஒருவன் இயேசுவினிடத்தில் வருகிறார். அப்படின்னா அந்த நாட்களிலே ரோமர்களுடைய படையிலே 100க்கு அதிபதிகள், அப்படியே 100 பேருக்கு தலைவனா இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வருகிறான். அவன் வந்து இயேசுவினிடத்தில் சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் வியாதியாய் இருக்கிறான், நீர் வந்து அவனை குணமாக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்கட்டும் என்று சொல்லும் பொழுது இந்த 100க்கு அதிபதி என்ன தெரியுமா சொல்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை என்னுடைய வேலைக்காரனை என்ன செய்துவிடும்? குணமாக்கி விடும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. ஆமென். வார்த்தை எப்போ நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னா, நம்ம விசுவாசிக்கும் பொழுது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் இயேசுவிடத்தில் வந்து என்ன, யாருக்காக வருகிறான்? தன்னுடைய வேலைக்காரனுக்காக வருகிறான். அவருடைய வேலைக்காரன் படுக்கையா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான். அவனை சுத்தமாக்க, அவனை குணமாக்க ஒருவராலும் முடியவில்லை. இப்போ அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் வருகிறான். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நான் வந்து அவனை குணமாக்குறேன்னு சொல்லும் பொழுது அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இல்லை ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லு. ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை. பாருங்க, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், என் சூழ்நிலையை மாற்றிவிடும். அவர் வந்து உங்க மேல தொட்டு உங்க வீட்டுக்கு வந்து அவர் சுகமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தை நம்மை குணமாக்கி. ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது அவன் சொல்லுகிறார், நானும் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன். நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். ஆகையால் நீர் எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வம். இயேசுவை குறித்து அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? எல்லாவற்றையும் உருவாக்கினவர். ஹல்லேலூயா. வானம், பூமி, மனிதர்கள், நட்சத்திரங்கள், ஆமென், சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நீர் உருவாக்கினவர். நீர் சொன்னால் வியாதிகள் கீழ்ப்படியும், நீர் சொன்னால் பிசாசுகள் ஓடும், நீர் சொன்னால் கட்டிகள் மறையும், நீர் சொன்னால் விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அவன் சொல்றான். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் விசுவாசம். ஆமென். அப்ப இயேசு சொல்றார், நீ போ, உன் வேலைக்காரன் சுத்தமானான்.
இயேசு என்ன சொல்றாரு? நீ போ, உன் வேலைக்காரன் சுத்தமானான் அப்படினா சுகமாயிட்டான், நீ போ அப்படிங்கிறார். ஏன் அந்த வேலைக்காரன் சுகமானான் தெரியுமா? இந்த 110 விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். நீங்க எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, இயேசு எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். போன அக்டோபர் மாதம் ஒரு நம்முடைய சபையில இருந்த ஒரு சகோதரனுடைய கணவர் மரித்து விட்டார். நாங்கெல்லாம் அடக்க ஆராதனைக்கு போயிருந்தோம். 3வது நாள் கூட்டம் வைத்திருந்தார். அந்த 3வது நாள் கூட்டத்திலே சில பெண்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப அந்த பெண்கள்ல வந்திருந்த ஒரு பெண்ணுக்கு 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகள்ல ஒரு பெண் பிள்ளைக்கு கிட்னில ஸ்டோன். டாக்டர் சொல்லிட்டாரு, இது ஆபரேஷன் பண்ணி தான். அங்கிள் மாம்ஸ் தெரியும் வந்தீங்களா? மாமா வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பெண் பிள்ளைகள் அழுதுட்டே படுத்துட்டே இருந்தது. அப்போ அவர் சொன்னார், அந்த பெண்ணுடைய தாயார் சொன்னாங்க, பாஸ்டர் எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, இந்த பிள்ளை ரொம்ப 2 மாசமா இந்த வலியில கஷ்டப்படுறா, டாக்டர் ஆபரேஷன் பண்ணுன்றாங்க, கிட்னி ஸ்டோன், அது போகவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ நாங்க அந்த ஆறுதல் கூட்டத்துக்காக போயிருக்கோம். ஆறுதல் கூட்டத்துக்காக போன இடத்துல அந்த பெண்ணுடைய தலையின் மேல கையை வைத்து ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், நீ வீட்டுக்கு போமா, கர்த்தர் உன்னை நிச்சயமா என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவார் என்று சொல்லிவிட்டு நானும் வந்து விட்டேன். அதை பத்தி நானும் அதுக்கப்புறம் கேட்கல, பேசல, அதை பத்தி ஒன்னும் நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். 2 நாளைக்கு முன்னாடி நான் ஃபிங்கர் போஸ்டுக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டுல நான் அந்த பெண்ணினுடைய சகோதரி சொல்லுகிறார், பாஸ்டர் நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களே, அந்த பெண் வீட்டுக்கு போய் அடுத்த நாள் அந்த கல்லு வெளியே வந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, நாங்க ஒண்ணும் செய்யல, தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ண, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மாலை நேரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. நமக்கு தான் அது பிரச்சனை, நமக்கு தான் அது போராட்டம், நமக்கு தான் அது இடுக்கண். ஆனா ஆண்டவருக்கு அது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன பண்றாரா, வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து திரும்ப ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 30:2, 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 30:2. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நமக்கு சரீரத்துல மட்டும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம், மனசுலயும் பிரச்சனை இருக்கலாம். நிறைய பேருக்கு குணம் 2 இடத்துல தேவைப்படும். ஒன்று சரீரத்துல தேவைப்படும், இன்னொன்று எங்க தேவைப்படும், மனதளவுல தேவைப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, சரீரத்துல மாத்திரம் பலவீனம் கிடையாது, நமக்கு சில நேரத்துல எங்கேயும் பலவீனம் இருக்கு, மனதிலையும் பலவீனம் இருக்கு. ஆண்டவருடைய பாருங்க, தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது, குணம் உண்டாகும். முதல்ல இந்த 100க்கு அதிபதி யார் இடத்துல வரா, இயேசுவின் இடத்தில் வருகிறார், வார்த்தை அனுப்புகிறார், விடுதலையாக. இங்கே தாவீது சொல்கிறார், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னா ஜெபித்தேன், ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வியாதியை குணமாக்குங்க, என் பிரச்சனையை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு, குணத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு சுகத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேரா திருப்புங்க, வாசிப்போம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திற்கு வருகிறது. ஆமென். இயேசு சொல்றாரு, நான் அடுத்த சுகம் நமக்கு எப்படி உண்டாகிறது தெரியுமா, தேவனுடைய விரல்களினாலே நமக்கு சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எதனால, தேவனுடைய விரல்கள். ஆமென். அதே போல இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம், 18-19. யாத்ராகமம் 8:18-19. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க இங்க புரிஞ்சுக்கொள்ள போறீங்க. வசனம் ரொம்ப நமக்கு தெளிவா சொல்லுது, பாருங்க, வாசிங்க. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 18-19. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தைகளால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்போ மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள்.
ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமல் போனார்கள். ஹல்லேலூயா. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நீங்க சொல்ல வர என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நல்லா ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய விரல்களினாலே, எதனால? தேவனுடைய விரல்களினாலே யாரை துரத்துகிறார்கள்? பிசாசை தேவன் துரத்தினார். ஹல்லேலூயா. எதனால துரத்துறாரு? தேவனுடைய விரல். ஆமென். அப்படி தேவனுடைய விரல் அப்படின்னா, ஆமென். பாருங்க, இங்க எகிப்து தேசத்துல ஒரு பெரிய பிரச்சனை. அங்க தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்னெல்லாம் செய்யறாரோ அதை யாரெல்லாம் செய்யறாரு? மந்திரவாதிகளும் செய்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல ரெண்டு வல்லமை இருக்குங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்க. ஒன்னு மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. இன்னொன்று அதை அப்படியே காப்பி பண்ணி செய்யற பிசாசுடைய வல்லமை. அதனால புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ மோசே எகிப்து தேசத்தினுடைய ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்துக்கு போய் தன்னுடைய கோலை கீழே போட்ட உடனே அது சர்ப்பமாக மாறுகிறது. என்னவா மாறுது? சர்ப்பம், பாம்பா மாறுது. அதே மாதிரி பார்வோனுடைய மந்திரவாதிகள், பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற மந்திரவாதிகள் வந்து அவர்களுடைய கோல்களை போடுகிறார்கள். அப்பொழுது அந்த கோல்களும் என்னவா மாறுகிறது? சர்ப்பமாய் மாறுகிறது. இப்போ வித்தியாசம் என்னன்னா, என்ன ரெண்டு பேருமே வல்லமை செய்யறாங்களே. மந்திரவாதியும் பாம்பு உருவாக்கிட்டான், கடவுளுடைய ஊழியக்காரனாகிய மோசையும் பாம்பை போட்டன உருவாயிருச்சு. இப்ப வித்தியாசம் என்னன்னா, மோசேனு போட்ட அந்த பாம்பு மற்ற மந்திரவாதிகள் போட்ட எல்லா பாம்பையும் விழுங்கிவிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது மோசே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே நைல் நதியை ரத்தமாய் மாற்றுகிறார். ஒரு ஆறையே என்ன மாத்துறாங்க? ரத்தமாய் மாற்றி விடுகிறார். இப்ப பார்வோன் என்ன பண்றாருன்னா, ராஜா அவர் சொல்றாரு, இது என்ன சர்வசாதாரணம், என்னுடைய ஆளு இதை செய்வான். கூப்பிட்டுட்டு வர்றாரு, ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு வந்தன. அவனும் ஒரு கோலை எடுத்து நீட்டோன்னா அந்த நதி திரும்ப மீதி இருந்த நதியெல்லாம் என்ன மாறுது? ரத்தமாய் மாறி விடுகிறது. மூன்றாவது என்ன நடக்கிறது என்றால், இதே போல ஒரு அற்புதத்தை செய்கிறார்கள். நாலாவது வாதை வரும் பொழுது எல்லார் மேலையும் மோசே என்ன பண்றாரு? அந்த ராஜாவுடைய மனிதர்கள், மிருகங்கள் எல்லார் மேலையும் பேன்களை வர வைக்கிறார். என்ன வர வைக்கிறாரு? பேன். எல்லார் மேலையும் பேன் வந்துருச்சு. இப்ப மந்திரவாதிகள் ரொம்ப முயற்சி பண்ணி பேனை வர வைக்கிறாங்க, வர வைக்கவே முடியல. இப்போ அந்த மந்திரவாதிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ராஜா, இது இவன் சாதாரண மனிதன் அல்ல, இவன் தேவனுடைய விரல் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல ரெண்டு வல்லமை இருக்கு சொன்ன. ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்னொன்று பிசாசுடைய வல்லமை. இந்த பிசாசுடைய வல்லமை தேவனுடைய வல்லமைக்கு ஈக்குவலா ஆகவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் சின்ன சின்ன காரியங்களை செய்யலாம், சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம், ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் விழுங்கி விடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? விழுங்கி விடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய இடத்துக்கு போகும்பொழுது, மந்திரவாதிகள்கிட்ட போகும்பொழுது அல்லது குறி சொல்கிறவர்கள்ட்ட போகும்போது அவங்களும் சில விஷயங்களை சரியா சொல்லலாம், ஆனால் தேவன் சொல்லுவது நிலை நிற்கும், அவர்கள் சொல்வது நிலை நிற்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு மாலை நேரத்துல உங்களை பார்த்து எந்த மந்திரவாதியோ எந்த தந்திரவாதியோ அல்லது யாரோ குறி சொல்லுகிறவனோ உங்களை பார்த்து எந்த வார்த்தையோ சாபமா சொல்லியிருந்தா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துல அதெல்லாம் கேன்சல் ஆகட்டும். ஆமென். அதெல்லாம் அழித்து போடப்படட்டும், அதெல்லாம் இல்லாமல் ஆகட்டும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை பெரியது, தேவனுடைய மகிமை பெரியது, தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்றார், நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். ஆமென். தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். அப்புறம் வாசிப்போம் யோவான் 8ஆம் அதிகாரம் 32 36 வசனங்கள். சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். யோவான் 8 32 36. சீக்கிரமா எடுங்க. அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆபிரகாமின் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து நமக்கு விடுதலை எதன் மூலமாய் வருகிறது என்றால், சத்தியத்தை அறியும் பொழுது நமக்குள்ள என்ன வருகிறது? விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது எனக்கு சோறு ஊட்டுறதுக்கு பூச்சாண்டி வரான் அப்படின்னு. என்ன வரா? பூச்சாண்டி வரான்.
அப்ப அந்த பூச்சாண்டிக்கு பயந்துட்டு என்ன சொல்றேன், சோறை சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய பயமுறுத்தி அப்புறம் எல்லாம் பண்ணி சோறு கொடுக்குறாங்க. நான் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு பூச்சாண்டியை தென்ன பூச்சாண்டி அப்படி ஒருத்தர் இல்லவே இல்ல. அல்லேலூயா. புரியுதா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை குறித்து ஒரு பயம் நமக்கு வாழ்க்கையில இனிமே வராது. அல்லேலூயா. என்ன பயம் வராது? அதை குறித்த பயம் நம்ம இன்னைக்கு இனி நமக்கு வர. ஏன் பயப்படுறோம் அப்படின்னா, பிசாசு, ஐயோ மந்திரம் தந்திரம், ஐயோ வியாதி, இதெல்லாம் பெருசா நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்துக்கு முன்னாடி, என்னுடைய ரத்தத்துக்கு முன்னாடி, என்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், பிரச்சனைகளோடு இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆண்டவராகிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதெல்லாம் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதெல்லாம் என்ன ஒண்ணு என்ன பண்ணாதான் சேதப்படுத்தாது. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்தாது. எது சேதப்படுத்தாது? சர்ப்பங்கள், தேள்கள். இந்த சர்ப்பம், தேள் அப்படிங்கிறது போது எதை குறிக்கிறது என்றால் பிசாசுடைய வல்லமைகள், மந்திரவாதத்தினுடைய கிரியைகள். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, யாக்கோபு என்னாகமம் 23:23 சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா இருந்தா, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தா, ஆமென், அவர் உங்க சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தா, நான் இன்னைக்கு சொல்ற இயேசு நாமத்தினாலே எந்த குறி சொல்லுதலும் எந்த மந்திரவாதம் உங்களுக்கு முன்னாடி அது நிக்கவே முடியாது, அது விழுந்து போகும். ஹல்லேலூயா. அது உங்களை சேதப்படுத்தவும் முடியாது, அதை உங்களை மேற்கொள்ளவும் அதிகாரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். அதெல்லாம் நம்மளை மேற்கொள்றதுக்கு அதுக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்ல, வல்லமை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்ன எதுவும் மேற்கொள்ள முடியாது. நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 91 வாசிக்கிறோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உறுதியா சொல்லணும், வாதைக்கு என் வீட்டு பக்கத்துல என்ன இல்ல, வேலை கிடையாது. என் பக்கத்திலே வந்தாலும் என் வீட்டை பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா இது யாருடைய வீடு? ஆண்டவர் தங்குகிற வீடு. ஹல்லேலூயா. இது இயேசுவின் ரத்தத்தினால அடையாளம் போடப்பட்ட வீடு. இது பரிசுத்தவான்கள் இருக்கிற வீடு. இந்த வீட்டுக்குள்ள பிசாசுக்கு என்ன இடம் இல்லை, இதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இது ஆண்டவர் தங்குகிற இடம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய ரத்தம் என் மேல இருக்கிறது. கல்வாரி ரத்தத்தை எனக்காக இயேசு சிந்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ரத்தத்தால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கழுவப்பட்டிருக்கிறேன், தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரத்தம் என் மேல் இருக்கிறது. ஆகையால பிசாசுக்கோ, மந்திரத்துக்கோ, வியாதிக்கோ, சோர்வுக்கோ, தோல்விக்கோ இடமே கிடையாது. நான் தோல்விக்கு அப்பாற்பட்டவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 36வது வசனம், யோவான் 8:36 அதிலே வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யார் விடுதலையாக்கணும் நம்மள? இயேசு விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். யார் விடுதலையாக்கணும்? இயேசு விடுதலையாக்கணும். இயேசுவுக்கு பேரே என்ன தெரியுமா? ரட்சகர். அப்படின்னா தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. இயேசுவுடைய பேருக்கு அர்த்தம் என்ன? தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி. அப்படின்னா கழுவி சுத்திகரிச்சு மன்னிச்சல்ல, அதை எடுத்துறாரு. அது இனி வரவே வராது. அது இனி உன்னை அணுகவே அணுகாது. மன்னிச்சா திரும்ப ஞாபகம் வரும், திரும்ப அதை செய்வோம். இதை நீக்கி விடுகிறார். He is removing it out of you. Amen. Hallelujah. ஒரு கட்டி வந்துச்சு, டாக்டர் போற டாக்டர் என்ன பண்றாரு? ஆபரேஷன் பண்ணி உள்ள பார்த்து திரும்ப வச்சு தச்சிடுறாரு, மருந்து போட்டுட்டு அதை என்ன கட் பண்ணி எடுத்து தூக்கி போடுறாரு. திரும்ப அது என்ன செய்யக்கூடாது? வராது. அதே போலதான் பாவம். இயேசுவுடைய வல்லமை என்னன்னா பாவத்தை மன்னிக்கிறது இல்ல, பாவத்தை நம்மளை விட்டு நீக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பு கிடையாது. மன்னிப்புனா சரி பரவாயில்ல போ, மன்னிச்சு விடுற அப்படிங்கிறது. இது நீக்கிறது அப்படின்னா
அதுக்கான அடையாளமே இல்லாம சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கான வல்லமையே அதனுடைய வல்லமை இனிமேல் உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அதான் நீக்குவது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீக்கி போடுற அது திரும்ப உன் பக்கத்துல வரவே வராது, உன்னை அணுகவே அணுகாது. அந்த தோல்வி இனி உன்னை அணுகவே அணுகாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். தோல்வியோடு இருக்கலாம், கவலைப்படாத. ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். நீக்கி போட்டார்னா திரும்ப அது உன் பக்கமே வராது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, இனி அது என் பக்கமே அணுகாது. தாவீது சொல்றார், 1000 10,000 பேர் என் பக்கத்தில் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அணுகாதுன்னா உன் பக்கத்திலேயே வராது. ஆமென். நம்ம ஏன் பக்கத்துல வருதுன்னா நம்ம அதை பார்த்து பயப்படுறோம். அல்லேலூயா. ஆமென். அதை பார்த்து நம்ம கொஞ்சம் பின்வாங்கும் பொழுது அது என்ன செய்யுது, நம்மளை அட்டாக் பண்ணுது. நம்ம எதிர்த்து நிக்கிறது இல்ல, நம்மள அதை பார்த்து சொல்றோம், நான் வந்து சிக் ப்ரூஃப். ஆமென். என்ன ப்ரூஃப்? சிக் ப்ரூஃப். அப்படின்னா வியாதி என் பக்கத்துல வராது, அணுகாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் தாங்க உங்களை விடுதலையா. பாருங்க, குமாரன் இயேசு யாரு? வார்த்தையாகிய தெய்வம். ஆமென். யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். வசனத்துல வாசிக்கிற ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே. திருவள்ளுவர் எழுதும்போது சொல்றார், அகர முதல எழுதலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி அப்படின்னா ஆரம்பம். அதை யாரை குறிக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறார். இயேசு ஆதியிலே வார்த்தையா இருந்தார், ஆதியிலே சிருஷ்டிகரா இருந்தார். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் கடைசியில கல்வாரியிலே செய்து முடித்தார். ஆமென். என்ன செய்து முடித்தார்? நான் அடைய வேண்டிய ஆக்கினையை அவர் அடைந்தார். நான் பாவத்துக்காக அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் அங்க சமாதானத்தை இழந்தார். நான் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் அங்க சிலுவையிலே தரித்திரராய் மாறினார். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்துல வாசிக்கிற இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா ஏசாயா 53:5 எடுத்து வாசிப்பாருங்க. ஏசாயா 53 5ஆம் அதிகாரம். சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அவருடைய தழும்புகளால் குணமாகும். அல்லேலூயா. பாருங்க, சிலுவையில என்னெல்லாம் நடந்தது. இது எப்ப எழுதுறாருன்னா, சிலுவையில இயேசு மரிப்பதற்கு ஏறக்குறைய 750 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனமா எழுதுறார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 750 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, இயேசுன்னு ஒருத்தர் உலகத்துல வருவார் மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே 750 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாங்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுதுறாரு இதை பத்தி. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவுடைய பிறப்பு, இயேசுவுடைய இறப்பு, இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் திடீர்னு நடந்த ஒன்று கிடையாது. எல்லாமே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டது. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும், மனுஷன் பாவம் செய்வான், மனுஷன் விழுந்து போவான், வியாதியினாலே கஷ்டப்படுவான், தரித்திரத்தினாலே கஷ்டப்படுவான். இதற்கெல்லாம் பரிகாரத்தை உண்டு பண்ணுமாக வழியாகவே இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அந்த இயேசு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அந்த இயேசு இன்னைக்கு எனக்கு இரட்சகராக இருக்கிறார், என்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அடிக்கடி சொல்றவர் வேற எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. எல்லாமே இருக்கு, நிம்மதி இல்லை. காசு இருக்கு, படிப்பு இருக்கு, படம் இருக்கு, தேவையானது எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை பிரதர் வாழ்க்கையில. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு ஒருவர் தான் நமக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆல்ரெடி ஆண்டவர் காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். வசனம் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவை ஏன் அடித்தார்கள் தெரியுமா? நான் சுகமா இருக்கணும்.
அல்லேலூயா. இயேசுவை யாரோ கொண்டு போய் சிலுவையில் அடிக்கலைங்க. அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னா கோடான கோடி தேவ தூதர்கள் வந்து அவரை காப்பாற்ற முடியும். ஆனா அவர் தன்னை கைவிட்டார். யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. உனக்காக, நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ பாவம் இல்லாம இருக்கணும், நீ அவருடைய பிள்ளையா இருக்கணும், நீ பரலோகத்துக்குள்ள வரணும்ன்றதுக்காக இயேசு தன்னையே பலியாய் சிலுவையில ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தீராத வியாதி இயேசு தீர்த்தார். அல்லேலூயா. முடியாத பிரச்சனை இயேசு முடித்து வைத்து. அல்லேலூயா. ஆமென். என்ன சூழ்நிலையானாலும் இயேசுவால மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா போதுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க, உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுச்சுன்னு விசுவாசிங்க. 100க்கு அதிபதி படிச்சோம் இல்லையா? அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வேலைக்கு அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வார்த்தை போய் குணமாக்கிடுச்சு. அல்லேலூயா. வார்த்தை ஒளியை விட வேகமானது. அல்லேலூயா. சூரியன் உதிச்சு பூமிக்கு வருவதோட இயேசுவுடைய வார்த்தை அவனை குணமாக்கி. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்ற ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஏன் தைரியமா பேசுறோம்னாங்க, இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாங்க அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம், தொடுறோம், பேசுறோம், அவர் செய்கிற கிரியைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு ராத்திரி வேளையிலும் தேவன் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகள் வெளியேறுகிறது, உன் குடும்பத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியேறுகிறது, உனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எல்லாம் உடைகிறது. தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், தேவன் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். உன் தோல்வி இன்னைக்கு வெற்றியாய் மாறுகிறது. உன்னுடைய இயலாமையை தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர், என் இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். யோவான் 3:14-15. யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 நாம் எடுத்து வாசிப்போம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. 14 வாசிக்கிறோம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இயேசு உயர்ந்துட்டார். அதனால நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. இயேசு உயர்ந்துட்டார். இயேசு சிலுவையில தொங்கிட்டார். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார். இயேசு என் வியாதிகளை, காயங்களை சுமந்து கொண்டார். இயேசு என் பாவங்களை சுமந்து கொண்டார், என் அக்கிரமங்களை சுமந்து கொண்டார், என் மீறுதல்களை சுமந்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து நான் பிழைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்பார். வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்ட பொழுது யார் அதை நோக்கி பார்த்தார்களோ அதில் பிழைத்துக் கொண்டார்கள். வெண்கல சர்ப்பத்துல ஒன்றும் இல்லைங்க, தேவன் சொன்ன வார்த்தையில தான் எல்லாமே இருந்தது. அல்லேலூயா. அதே போல அந்த வார்த்தையே இன்னைக்கு நமக்காக தொங்கிருச்சு சிலுவையில. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நீ இந்த வந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் தடைகள் மாறும். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய கிருபையை உனக்கு தேவன் கொடுக்க போகிறார். நீ வந்த வண்ணமாகவே நீ திரும்ப போவதில்லை. ஆண்டவர் உன்னை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் எழுந்திருப்போமா? எல்லாம் அப்படியே ஜெபிப்போம், வாய்களை திறந்து. முடியாதது சாத்தியமாகுமே, நிறைவே